இவன் மாடசாமி ஒரு ஜுவல்லரியில் வேலை பார்ப்பவன். ஒரு ஷோரூமில் இருந்து இன்னொரு ஷோரூமுக்கு நீல டைமண்ட்களை கொண்டு போறதுதான் இவனுடைய வேலை. ஒரு நாள் அவன் நீல டைமண்ட் நிறைந்த வண்டியோடு போயிட்டு இருந்தப்ப இந்த இடத்துல ரெட் டைகர் அதை கவனிக்கிறான். இவ்வளவு டைமண்ட்களை பார்த்ததும் அவன் மனசுக்குள்ள ஒரு தந்திரம் ஓடுச்சு. உடனே ஒரு நீல டைமண்டை ரோட்ல கீழே போட்டுட்டு, அண்ணா உங்க டைமண்ட் கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னான். மாடசாமி நம்பி திரும்பி அந்த ஒரு நிமிடம் போதும் ரெட் டைகர் டைமண்ட்களை நிறைந்த வண்டியோடு காணாமல் போயிட்டான். மாடசாமி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். மீடியா முழுக்க நியூஸ் பரவுச்சு. அதை கேட்ட ரெட் டைகர் பயந்துட்டு நீல டைமண்ட்களை உருக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்றி அதை ஒரு கொரில்லாவோட உடம்புல முழுக்க பூசி மறைச்சான். போலீஸ் வந்தாலும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா எல்லாம் போன பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. அந்த கொரில்லா தொடர்ந்து நீல டைமண்ட்களை கொடுக்க ஆரம்பிச்சது. பேராசையால ரெட் டைகர் கொரில்லாவை காயப்படுத்தினான். காயமடைந்த அந்த கொரில்லா ஒரு கிராமத்துக்கு போய் விழுந்தது. கிராம மக்கள் அதுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அடுத்த நாள் அந்த கொரில்லா இன்னும் வேகமாக நீல டைமண்ட்களை கொடுக்க ஆரம்பிச்சது. உலகமே அதை ப்ளூ டைமண்ட் சிட்டின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் முழுக்க டைமண்ட்களாக மாறுச்சு.